ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓம் பிரணவ மந்திரம், மூல மந்திரம் இப்படியெல்லாம் சொல்லப்படுது. இந்த ஓமுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஓம் சத்தம் வந்து பிரபஞ்சத்தின் சத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த உலகமே இந்த சத்தத்திலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கற்பனைக்கே எட்டாத இருக்குது. அது எப்படி ஒரு சத்தத்திலிருந்து உலகமே தோன்றும் அப்படின்னு. ஆனால் வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கேட்டால் பைபிள்லே கூட ஆதியில் சத்தம் தான் இருந்ததுன்னு கூட வருது. அப்போ என்ன இந்த சத்தம், இந்த ஓம் சத்தம், அப்படி என்ன இதுக்கு மகிமை? இதிலிருந்து எப்படி ஒரு உலகமே தோன்றுச்சு? இன்னும் ஒருபடி மேலே போய் நிறைய பேர் இந்த சத்தத்தை வச்சு தான் பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டியிருப்பாங்க. ஏன்னா இப்போ மனித அறிவுக்கே எட்டாத விஷயமா இருக்குது. அந்த தஞ்சை ராஜராஜ கோயில் கட்டினது இதெல்லாம் வந்து அவங்க எப்படி கட்டியிருப்பாங்க? அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ உயரத்தில், அவ்வளோ வெயிட்டான கல்லை எப்படி தூக்கியிருப்பாங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சத்தத்தின் மூலமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ மெயினாக இப்போ ஆரம்பம் ஓம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இது சர்வசாதாரணமாக எல்லாருக்குமே இயல்பான பழக்கமாக இருக்கும். ஒன்று எழுத தொடங்குறாங்கன்னா மேலே ஓம் போட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஓம் உடைய சிறப்பு என்ன, அதிலிருந்து எப்படி இந்த உலகம் தோன்றிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது உண்மையில் ஓமிலிருந்து தான் தொடங்கிச்சா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக ஓமிலிருந்து தான் தொடங்கிச்சு. ஸோ இப்போ ஓம் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஆ ஊ ஓம் இது மூணு சேர்ந்தது தான் ஓம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓம்ன்றது வந்து ஒரே எழுத்து தான் இல்லையா? ஹிந்தியில் ஓம் இருக்குது இல்லையா? அந்த ஓம் வந்து அதோடைய அர்த்தம் வந்து நான் ஆத்மா, அதாவது அகம் ஆத்மா, அதாவது நான் ஆத்மா அப்படின்னு அர்த்தம். நான் ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல நான் ஆத்மான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து ஒட்டிக்கிட்டது தான் இந்த உடல்னு அர்த்தம். ஸோ அப்படின்னால என்ன அர்த்தம், நான் உடம்பு கிடையாது, நான் வெறும் ஆத்மா. இப்போ ட்ரெஸ்ஸு மாதிரி நான் இது மேலே நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி முதல்ல ஆத்மா தான் நான், அதுக்கு மேலே இந்த உடம்புன்ற ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஓமுடைய உண்மையான அர்த்தம். இதன் மூலம் எப்படி உலகம் தோன்றிச்சு அப்படின்னா, புராணத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, கீதையில் கூட சொல்லப்பட்டிருக்கும். இது என்னென்னா, கடைசி நேரத்தில் வந்து இந்த உலகத்தை நான் எனக்குள் ஒடுக்கிக் கொள்கிறேன் அப்படின்ட்டு சிவன் சொல்கிறதாக இருக்கும். ஆனால் அவங்க கிருஷ்ணர் நினச்சிக்கிறாங்க. ஸோ எனக்குள் ஒடுக்கிக் கொள்கிறேன் பிரளய காலத்தில், பிறகு மறுபடியும் என்னிலிருந்து எல்லாரையும் வெளிப்படுத்துகிறேன், அப்படி என்னிலிருந்து மீண்டும் உலகம் வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ எப்படி வந்து கடவுள் தனக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்தையும் அடக்கிக்க முடியும்? இது ஒரு முக்கியமான காரணம். கடவுள் வந்து உலகத்தை விட பெரியதாக இருக்கணும், அதனால தான் அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தனக்குள்ளே அடக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் கடவுள் அவ்வளோ பெரியவராக இருந்தால் கடவுளை தான் எல்லாரும் பார்க்க முடியுமே இல்லை? சின்ன பொருளை தான் பார்க்க முடியாது, பெரிய பொருளை தான் ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியுமே, ரொம்ப தூரத்துலேருந்தே பார்க்க முடியுமே. உண்மையிலே கடவுள் பெருசாக கிடையாது, கண்ணுக்கே தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நுட்பமான ஒளிப்புள்ளிக்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய உலகம் போய் அடங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அது எப்படி அடங்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே புரியும். முதல்ல கடவுள் தான் வந்து அந்த ஓம் மூல மந்திரத்துடைய அர்த்தத்தை சொல்கிறார். எப்போ சொல்கிறாருன்னா, கலியுகத்தின் இறுதியில் வந்து சொல்கிறார். எப்போ வந்து ஓமுக்கு விதவிதமாக அர்த்தம் கற்பிக்கிறாங்களோ, ஏன் கடவுள் சிவலிங்கத்துக்கே அசிங்கமாக அர்த்தம் கற்பிக்கிறாங்களோ, விதவிதமாக இல்லையா? ஒரு புரோட்டான்றான், நியூட்ரான்றான், இன்னொருத்தவங்க வந்து இது ஆண்குறி பெண்குறின்றாங்க. விதவிதமாக கடவுளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படிலாம் பண்ணும்பொழுது தான் கடவுள் வரார். ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியாக இருக்கிறேனோ அதே போல்தான் நீங்களும், ஆத்மாக்களாகிய நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்ற. எங்கே இருக்கிறீங்கன்னா, புருவ மத்தியில் பொட்டு வைக்கிற இடத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறீங்க. அதனால தான் அங்கே பொட்டே வைக்கிறோம். அதுதான் நான், அங்கே உன்னுடைய கவனம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக.
ஸோ உண்மையில் வந்து கடவுள் இந்த பூமியை 5000 வருடத்திற்கு முன்பு சொர்க்கமாக படைக்கும் பொழுது எல்லாருடைய கவனமும் ஆத்மாவில் தான் இருக்கும் இயல்பாகவே. அதாவது ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் இந்த உடம்பு. இந்த உடல் மூலமாக பார்க்கறது, கேட்குறது, செய்கிறது எல்லாமே பண்ணுறவர் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற ஆத்மா. அவர் உட்காந்துட்டு உடம்பை வேலை வாங்குற, கை போய் அதை போய் எடு, கண்ணு அங்கே பாரு, காது அதை கேளு, இப்படின்னு கட்டளை கொடுத்துட்டு இருக்கிற ராஜாவாக இருக்கிறார் ஆத்மா சொர்க்கத்தில். அதுதான் நான் தெரியும். நமக்கு ஆத்மாவில் தான் கவனம் இருக்கும். எல்லாரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அழகில் மயங்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் அவங்க அப்படிங்கிற கவனம் இருக்கும். அதனால் எதுலேயுமே மயங்க மாட்டாங்க. ஸோ மயங்கலைனாலே புத்தி பக்காவாக வேலை செய்யும். அதனால் அதி புத்திசாலிகளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள்லாம் வராது. நீங்கள் எவ்வளோ விஷயத்தில் மயங்குறீங்களோ அவ்வளோ எண்ணங்கள் வரும். எதுலேயுமே மயங்கலைன்னா என்ன எண்ணம் வரப்போகுது இல்லையா? ஸோ அப்போ ரொம்ப தேவையான எண்ணம் மட்டும் தேவையான நேரத்தில் மட்டும் வரும், அவ்வளோதான். அதுவும் ஒரே தடவை தான், திரும்ப திரும்பலாம் வந்துக்கிட்டே இருக்காது. ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கிறது வந்து ஆத்மா பலகீனமாக இருக்கிறதுடைய அடையாளம். அதனால தான் டிப்ரெஷன், ஏதோ ஒரு ஏமாற்றம், தோல்வி, மரணம்லாம் வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வந்து சாகடிக்குது பாருங்கள். ஏன்னா ஆத்மா பலகீனமாக இருக்குது. ஆத்மாக்குள்ளே தான் மனம் புத்தி இருக்குது. அந்த மனதை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய சக்தி ஆத்மா இழந்துடுச்சுன்னு அர்த்தம். சொர்க்கத்தில் ஆத்மா பலமாக இருக்கும். ஸோ அதனால் திருமணமான பிறகு கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு அந்த எண்ணத்தை ஒரு தடவை தான் உருவாக்குவாங்க. மனைவி கர்ப்பம் அடைவார். இப்படித்தான் அங்கே குழந்தையே பிறக்குமே தவிர காமத்தினால பிறக்காது. ஏன்னா அவங்க தான் எதுக்குமே மயங்க மாட்டாங்களே. அதனால தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்கு இன்னை வரைக்கும் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். இது 2500 வருடம் அப்படியே ஆனந்த சொரூபமாக இருப்பாங்க, அமைதியின் சொரூபமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த வீண் எண்ணங்கள் உள்ளே வரலனாலே ஆத்மாவுடைய உண்மையான குணத்தை நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. இது முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருடத்தில் இந்த பூமி நரகமாக ஆகுது. காரணம், நான் ஆத்மான்றதை மறந்து வெளி உலக விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்க ஆரம்பிக்குது. அதாவது ஆத்மா பலகீனமாகுது. அப்போ மயக்கத்தில் விழ விழ இன்னும் இன்னும் மயக்கத்தை தேடி போக ஆரம்பிக்கும், இன்னும் இன்னும் பலகீனமாகும். அப்படியே 5000 வருட இறுதியில், அதாவது இப்போ பலகீனத்தின் உச்சத்துக்கு நாம் வந்துட்டோம். ஸோ அப்போ எவ்வளவு துக்கம் இருக்குது பாருங்கள். இதில் இருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமானே வர, அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. அவர் வந்து சொல்கிறார், நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இருந்தேன். அந்த இடத்த தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நான் இப்போ வந்திருக்கிறேன். உண்மையில் ஆத்மாக்களாகி நீங்கள் எல்லோருமே அங்கேருந்து தான் வந்தீங்க. வந்து உடல் எடுத்து சொர்க்கத்தில் சுகமான பாகத்தை நடிச்சு நீங்கள் அடுத்த 2500 வருடம் இந்த பூமியை நரகமாக்கிட்டீங்க உடல் உணர்வில் வந்ததுனால. இப்போ மீண்டும் ஆத்மான்ற உணர்வில் நீங்கள் நிலை பெற கற்றுக்கோங்க. ஏன்னா கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது. இது காலச்சக்கரம். பகல் முடிந்தால் இரவு, இரவு முடிந்தால் பகல்னு தொடர்ந்து சுற்றுற மாதிரி சொர்க்கம் முடிந்தால் நரகம், நரகம் முடிந்தால் சொர்க்கம்னு இந்த உலகம் தொடர்ந்து சுற்றும். ஆனால் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் இயல்பாகவே நரகம் ஆயிடுவாங்க இல்லையா? நீங்கள் குளிக்காமல் விட்டாலே கொஞ்ச நேரத்தில் உங்கள் மேலே நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நாற்றம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி குளிக்கணும். அதே மாதிரி தான் சொர்க்கத்தில் பரிசுத்தமாக இருந்தீங்க, இப்போ அப்படியே பரிசுத்தத்தை இழந்துட்டீங்க. இப்போ மீண்டும் ஆத்மாவை குளிப்பாட்டுறார், தூய்மை ஆக்குறார். ஆனால் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். அதனால தான் கோயிலுக்குள்ளே நீங்கள் குளிச்சுட்டு தான் போகணும், கால் கழுவிட்டு தான் போகணும், செருப்பு வெளியே கழட்டி விட்டுட்டு தான் போகணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே. அந்த செருப்புன்றது உடல்ன்ற உணர்வை விடணும். விட்டுட்டு தான் நீ சொர்க்கத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற. ஸோ அதுக்கு என்ன பண்ணு, முதல்ல உன்னை ஆத்மான்னு உணரு, உடம்பு கிடையாது. ஆனால் இந்த உடல் உணர்வில் மயங்கினதுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த மயக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக விடுபட முடியாது. ஏன்னா இந்த 5 விகாரங்கள் இருக்குது பாருங்களா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இதை தான் ராவணன், மாயா, சாத்தான், சைத்தான் இப்படி ஒவ்வொரு மதத்துலேயும் சொல்கிறோம். அதுக்கு நம்ம அடிமையானதுனால தான் இப்போ நடக்கிறது அந்த சாத்தானுடைய ஆட்சின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ராவணனை நீங்கள் முற்றிலுமாக அழிக்கணும் அப்படின்னா, என் ஒருவனின் நினைவில் மட்டும் நீங்கள் மூழ்கினீங்கன்னா வெளி உலக கவர்ச்சியிலிருந்து விலகக்கூடிய சக்தி உங்கள் ஆத்மாவுக்குள்ளே நிரம்பும்ன்ற. கடவுள் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகிய நாம் அங்கேருந்து தான் வந்தோம். உலகம் அழியும் போது மறுபடியும் அங்கே தான் போக போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் ஆத்மா, என்னுடையது இந்த உடல்.
தற்காலிகமாக கிடைக்கப்பட்டது இந்த உடல். ஏன்னா இந்த மாதிரி இந்த 5000 வருஷத்தில் அதிகபட்சமாக 84 உடல்களை எடுத்திருக்கிறீங்க. 84 அப்பா அம்மா, இது இல்லாமல் மனைவிமார்கள் எத்தனையோ, கணவன்மார்கள் எத்தனையோ, குழந்தைகள் எத்தனையோ தெரியாது, பல உறவுகள். ஆனால் நடித்தது ஒரே ஆத்மா அத்தனை உறவுகளோடவும் நடிச்சிட்டு வந்திருக்குது. அப்படிங்கிறத இப்போ மறந்து உடல் தான் நான் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு துக்கம். இந்த குடும்பத்தை நான் காப்பாற்றணும், இதை காப்பாற்றணும், அதை காப்பாற்றணும். டைம் வந்துடுச்சுன்னா இந்த உடம்பு விட்டு ஒரு செகண்டில் வெளில வந்தே ஆகணும். எதுக்கு இந்த சுமை? லேசாக இருங்க. சொர்க்கத்தில் லேசாக தான் இருந்தீங்க. சொர்க்கத்தில் எல்லாமே இருந்தது. தங்க செங்கற்கள் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருந்தோம். அவ்வளோ பணக்காரராக இருந்தோம். காரணம் ஆத்மாவில் கவனம் இருந்ததுனால. உடலில் கவனம் வர வர எல்லாத்தையும் இழந்தோம். இப்போ மீண்டும் ஆத்மாவில் மட்டும் கவனம் வை, இல்லையா? ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவுக்கும் நான் கேரண்டி, கடவுள் கேரண்டி. அவருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன? தற்காலிகமாக உங்களுக்கு மகளாக பிறந்திருப்பாங்க. முன் ஜென்மத்தில் உங்களை கொலை பண்ணவங்களாக கூட இருக்கலாம். அந்த கணக்கு முடிக்கிறது கூட பிறந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணுன்னா கடவுளை நினைங்கன்ற இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லுங்கள். இதை தான் மன்மனாபவன் கீதையில் இருக்கும். அதோடைய அர்த்தம் என்னென்னா, என் ஒருவனின் நினைவில் இரு, சிவபெருமானின் நினைவில் இரு. உன்னை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினை. செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார் என்னுடைய அப்பா சிவன். நானும் அங்கே போயிட்டேன். எனக்கு உடம்பு கிடையாது, நான் செத்துட்டேன்னே புரிஞ்சுக்கோங்க. இந்த உடம்பை விட்டு விலகிட்டேன். உடல் உணர்வே எனக்கு வேணாம்ப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் கலியுகம் இப்போவே அழிஞ்சிடுச்சுன்னு நினைங்க. எப்படியும் அழிய தான் போகுது. அழிகிற நேரத்தில் தான் இறைவன் இந்த ஞானத்தையே கொடுக்குறார். அப்போ சிவபெருமானின் நினைவில் மூழ்க மூழ்க ஆத்மாவுக்கு சக்தி வர வர வெளி உலக கவர்ச்சியிலேருந்து உங்கள் புத்தி விலகிற அதிசயத்தை பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எதெல்லாம் உங்களுக்கு பிடித்த உணவோ அதில் இருந்தெல்லாம் உங்களுடைய அந்த விருப்பு குறைய ஆரம்பிக்கும். காமம் உட்பட யோசிச்சுப்பாங்க. இருக்கிறதுல மிகப்பெரிய மனதை மயக்கக்கூடிய விஷயம் காமம். அதிலிருந்தே உங்கள் புத்தி விலக ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே ஆத்மாவிலே நிலை பெற ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுது? உங்களுடைய புத்தி உலகத்திலேருந்து எங்கே ஒடுங்குது? ஆத்மாவில் ஒடுங்குது. அந்த சக்தி எப்படி வருது? சிவபரமாத்மாவிடம் இருந்து வருது. அப்போ உங்களுடைய கவனம் ஆத்மான்னு எல்லாத்திலிருந்தும் புத்தியை விலக்கி ஆத்மாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கிறீங்க. இதுதான் பரமாத்மாவோடு உங்களை ஒடுக்கிறது. அப்போ இத்தனை ஜென்மமாக நீங்கள் 84 பிறவி எடுத்தீங்க. 84 குடும்பம் இருந்திருக்கும். அதிகமாகவே குடும்பத்தை உருவாக்கியிருப்பீங்க. நிறைய எதிரிகளை உருவாக்கியிருப்பீங்க. நிறைய உங்கள் நடிப்பை யோசிச்சு பாருங்கள், இல்லையா? இப்போ பொன்னியின் செல்வன் பார்க்குறோம், வா இப்படி இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய ராஜாவா, கிருஷ்ணரா, ராமரா நிறைய நீங்கள் நடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் இந்த ஆத்மான்ற ஒரு விதையிலிருந்து வந்த மரம். புரியுதா உங்களுக்கு? அந்த விதையிலிருந்து தானே முதல்ல இலை வரும், கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இலை வரும், அப்புறம் மெயின் தண்டு வரும், அதிலிருந்து கிளை வரும், அப்புறம் அது பெரிய மரமாக நிற்கும். அந்த மாதிரி இந்த ஆத்மான்ற விதையிலேருந்து முதல் ஜென்மம் நல்லா அப்படியே பரிசுத்தமாக, எப்படி முதல் இலை அழகாக இருக்கும் அந்த மாதிரி சொர்க்கத்தில் ரொம்ப பரிசுத்தமான இலை இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளை இதெல்லாம் ஒவ்வொரு நடிப்பாக நடிக்கிறீங்க. 84 பிறவி. இப்போ மீண்டும் விதையாகிடுங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த மரத்தையும் மீண்டும் விதைக்குள்ளே அடக்கிற மாதிரி. ஸோ இதை புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஏன்னா நேச்சுரலாக பார்த்தா ஒரு மரத்தை விதைக்குள்ளே அடக்க முடியாது, மரம் வந்த பிறகு. ஆனால் ஒவ்வொரு விதைக்குள்ளும் மரம் இருக்குதுன்றது வேறு விஷயம். ஆனால் வெளில வந்ததுக்கப்புறம் அது எப்படி அடங்கும்? இங்கே புத்தியினால். ஸோ இதை தான் மரத்தோடு ஒப்பிடுவாங்க. இப்போ எல்லா மதத்துலேயுமே மரத்துக்கு முக்கியத்துவம் இருக்குல்ல. கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்து மதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆலமரத்தை சுற்றி வருவாங்க, கல்ப விருட்சன்னு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆத்மான்ற விதையிலிருந்து வந்தது. ஆனால் இந்த ஆத்மாவுக்குள்ளே இந்த நடிப்பை ஏற்கனவே இருக்குது. ஆனால் இப்போ தூய்மையாக்குறார். சொர்க்கத்தில் நீ எப்படி பரிசுத்தமாக இருந்தியோ அதே மாதிரி உன்னை ஆக்கிக்கோ, என்னை நினைவு செய்துன்றார். அப்போ அனைத்து ஆத்மாவையும் தூய்மையை ஆக்குறது சிவபரமாத்மாவை நினைவு செய்கிறதுனால. ஸோ அவர் தான் இந்த சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கார். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையின் விதையாக ஆத்மா இருக்குது. 84 பிறவியை ஒரு மரமாக நினச்சிங்கன்னா அதை நடித்தது அந்த ஒரு ஆத்மா அப்படிங்கிற விதை. ஆனால் இதை மீண்டும் ஆரம்பத்துக்கே எடுத்துகிட்டு போய் அந்த பரிசுத்தமான நிலையை அடைய வைக்கிறது இறைவன் கொடுக்குற ஞானம். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அந்த முரளியை தினம் தினம் கேளுங்கள். நம்மளே கூட முரளி போடுறோம். அவசியம்
அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். வெளி உலகத்து விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கிற பயிற்சி இருக்கணும். ஸோ முரளியை சிந்தனை பண்ணணும், முரளியை கொடுத்த சிவபெருமானை நினைக்கணும். நீங்கள் 84 பிறவி, அதாவது ஆரம்பத்தில் சொர்க்கமாக இருக்கும்போது ஸ்ரீ நாராயணனாக மகாலட்சுமியாகலாம் நீங்கள் தான் இருந்தீங்க. ஸோ அப்போ என்னுடைய குணம் எப்படி இருந்திருக்கும், என்னுடைய பார்வை எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருக்கும், இதையெல்லாம் சிந்தனை பண்ணணும். இப்போ மகாபாரதம் ராமாயணத்தில் இருக்கிற மாதிரி சண்டையெல்லாம் நடக்கலை சொர்க்கத்தில். சண்டை நடந்திருந்தால் அந்த சொர்க்கத்துக்கு போக நம்ம முயற்சி பண்ண மாட்டோம். அது அமைதியான ஆனந்தமான ராஜ்யம். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கிற அளவுக்கு விலங்குகள் கூட ஒன்றோடு ஒன்று அன்பாக இருந்த ராஜ்யம். அங்கே எப்படி சண்டையெல்லாம் நடந்திருக்க முடியும்? அது மனிதர்கள் வேதத்தில் தவறுதலாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வெளி உலகத்திலிருந்து உங்களுடைய கவனத்தை ஆத்மாவில் திருப்பி ஆத்மாவையும் பரமாத்மாவோடு இணைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் பரமாத்மாவோடு ஒடுக்கிறது. இப்போ இதே மாதிரி எல்லா ஆத்மாவும் கடைசியில் இப்போவே ஞானத்தை கேட்குறவங்க முயற்சி பண்ணுவாங்க அமைதியாக. மற்றவர்கள் கடைசியில் உலக அழியும் போது வேறு வழி இல்லாமல் இந்த உலகத்துலேருந்து தப்பிச்சா போதும்னு இறைவனை நினைப்பாங்க. எல்லா மதத்துக்காரங்களும் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட. ஏன்னா கடவுள் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாருன்னு நினைத்தால்தான் ஆத்மா அங்கே போகவே செய்யும். வேறு எந்த நினைவு வந்தாலும் மீண்டும் மீண்டும் இங்கேயே பேயா சுற்றிட்டு இருக்கோம். திரும்ப 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 அவங்க மதத்தையே பிடிச்சிட்டு மதத்தில் சொன்ன மந்திரத்தையே சொல்லி சொல்லி இங்கேயே சுற்றி சுற்றி கடுப்பாய் கடைசியில் வேறு வழி இல்லாமல் இறைவன் இப்போ கொடுக்குற இந்த ஞானத்தின்படி ஆத்மானு வந்து செம்பு நிறமான ஒளி உலகத்தில் அப்பாவை நினைக்கும்போது தான் ஆத்மா போகும். ஸோ அது வரைக்கும் அவங்க பயங்கர தண்டனை அனுபவிப்பாங்க. ஸோ அப்போ இறைவனை நினைத்து நினைத்து நம்மளுடைய புத்தியை வெளி உலகத்திலிருந்து நமக்குள்ளே ஒடுக்கி பரமாத்மாவோடு இணைக்கணும். இது ஸ்தூலமாகவே என்னாகும், செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் சிவபெருமான் இருக்கிறார் இல்லையா, அங்கே அனைத்து ஆத்மாக்களும் போய் ஒட்டிக்கும். ஸோ அப்போ சிவனோடு இங்கே ஒட்டுமொத்த உலகத்தையும் எனக்குள் ஒடுக்கிக்கிறேன்றதுடைய அர்த்தம் இந்த உலகமே நம்ம மூலமாக தான் உருவாகுது, ஆத்மா மூலமாக தான் உருவாகுது. நம்ம நடிப்பு எல்லாமே ஸ்தூலமாக இருக்கிற உலகத்தை சொல்லலை. அது இருக்கும், அது இருந்து என்ன பிரயோஜனம்? அது வெறும் ஜடம். ஸோ அதில் இருக்கக்கூடிய நடிப்பு இருக்குது இல்லை. ஸோ அது எல்லாமே முடித்து நாம் இறைவனோடு மட்டும் இணைகிறோம். அப்போ தான் இந்த உலக அழிவு நடக்கும். உலக அழிவுக்கு முன்னாடியே நாம் இந்த ஞானத்தை கேட்பவர்கள் தயாராகிடுவோம். மற்றவங்க உலக அழிவில் சிக்கி சின்னாபின்னமாகி வேறு வழி இல்லாமல் இறைவனை நினச்சி மேலே வந்துடுவாங்க. அப்போ இந்த உலகம் அழிக்கப்படும். ஆனாலும் இந்த ஞானத்தை ஏற்கனவே எடுத்து இறந்தவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு இயல்பாகவே பரிசுத்தமான குணம் இருக்கும். அவங்களுக்கு இந்த காமம் கோபம் இதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் பேர் இருப்பாங்க இப்போவே, அது ஒரு இடத்துல நடக்கும். உலக அழிவின் போது குட்டி குட்டி தீவாயிடும், அவங்க ஒரு தீவில் இருப்பாங்க. ஸோ அந்த இடம்தான் சொர்க்கமாக இருக்கும். மற்ற எல்லா இடத்துல இருக்கிற மனிதர்களும் அழிஞ்சிடுவாங்க. அப்போ அந்த கொஞ்சம் மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மூலமாக தூய்மையாக ஜென்மம் நடைபெறும், காமம் இல்லாமல் ஜென்மம் நடைபெறும். அப்படி காமம் இல்லாமல் பிறந்த முதல் குழந்தை தான் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால தான் அவ்வளோ மகிமை, சிவனுக்கு ஈக்குவலாக மகிமை இல்லையா. சிவன் தான் கடவுள், சிவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டு தான் கிருஷ்ணராகவே பிறக்கிறோம். பட் சிவனுக்கு ஈக்குவலாக அவர் தூய்மை ஆகிறார். இப்போ இந்த முயற்சி பண்ணி தூய்மை ஆகிறவங்க அங்கே கிருஷ்ணராக பிறக்கிறார். ஸோ அவரை தொடர்ந்து பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே தூய்மையாகவே பிறக்கும். ஸோ அவங்களாம் யார்? இப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தன்னுடைய உலகத்தை தனக்குள் ஒடுக்கி இறைவனோடு புத்தியை இணைத்தவர்கள். ஸோ அதுதான் என்ன ஆகுது, இறைவனிலிருந்து சிவனிலிருந்து மீண்டும் இந்த உலகம் விருத்தி அடையுது இல்லையா. உலகத்தை தனக்குள் ஒடுக்கிறார், அடுத்தது மறுபடியும் அவரிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது அப்படின்னு கீதையில் சொன்னதுடைய உண்மையான அர்த்தம். ஸோ இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது எது? நான் ஆத்மான்ற ஞானம். அதுதான் ஓம். ஓம்னா அதான் அர்த்தம், நான் ஆத்மா. முதல்ல நான் ஆத்மா, அடுத்தது தான் உடல். அந்த ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி. அதான் ஓம் சாந்தின்னு சொல்கிறோம். ஓம்னா நான் ஆத்மா, சாந்தி என்னுடைய உண்மையான தர்மம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆனாலும் சுற்றி என்ன நடந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம என்ன கடவுளை அதை போய் மாற்ற முடியாது. அது கடவுளாலே முடியலன்னு தான் உலகத்தை அழிக்கிறார். ஸோ அப்போ நம்ம பாட்டுக்கு இறைவன் சிவனேன்னு இருந்தேன்னு பாருங்க, அந்த நேரம் இப்போ தான் அப்படி இருக்கணும். எது நடந்தாலும் அப்போ இந்த உடலே நான் இல்லைன்னும் போது இந்த உடல் பிறந்த மதம், ஜாதி, மொழி எதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா. அப்படி அந்த நினைவிலே இருக்கணும். ஸோ அதுக்கு முதல் பாடம் ஆத்மான்றதை எடுக்கிறேன். சிவனும் ஒரு ஆத்மா, அதனால தான் பரமாத்மா. அவருக்கும் நமக்கு வித்தியாசம் என்ன, நம்ம தாயின் கர்ப்பத்தில் பிறந்து நமக்கென்று உடலை எடுக்கிறோம், அப்புறம் குடும்பத்தை உருவாக்குறோம், அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போதும். சிவபெருமான் கடைசியில் தான் வராரு.
அதுவும் குழந்தையாக பிறக்கிறதில்ல, டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். இப்போ பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். சிவனுடைய ஞானத்தை பிரம்மா மூலமாக கேட்டதுனால பிரம்மாவுக்கும் குழந்தையாகிறாங்க. ஸோ அதான் பிரம்மகுமார் குமாரிகள் அப்படின்னு நம்மளுடைய பேர். ஸோ அப்போ ஓம்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கோன்னு அர்த்தம் கிடையாது. ஓம்னா என்ன? ஆத்மா. அந்த ஆத்மான்ற உணர்வில் ஆக்சுவலாக உலகம் அழியும் பொழுதெல்லாம் நம்மளுடைய கவனமே அப்படி தான் இருக்கும். நான் ஆத்மா பரந்தாமத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், இந்த ஒரு நினைவு, பரந்தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரப்போகிறேன், இதை தவிர எந்த நினைவும் இருக்காது. கண்ணு முன்னாடி உலக அழிவு இருக்கும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, எங்கேயோ ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு ஆனந்தத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆக்டிவேட் ஆகிடும். அந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்தில் இருப்பாங்க. எல்லாம் ஐயோ ஐயோ நலருவாங்க, இவங்க ஆஹா ஆஹான்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மேஜிக்கை சிவன் கொடுக்குறார், நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதுதான் ராஜயோகம். அதை கடவுள் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அது அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துக்கு போய் முற்றிலும் இலவசமாக சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பைசா கிடையாது. இருக்கிறதுலே உயர்ந்த ஞானம், உலகத்துக்கே ராஜஸ்ரீ நாராயணனை ஆக்குற ஞானம் ஒரு பைசா செலவு இல்லாமல் கிடைக்குது. ஆனால் ஒன்றுத்துக்குமே உதவாத விஷயத்த கோடி ரூபாய் கொடுத்து மக்கள் மனித குருமார்கள் கிட்ட போய் ஏமாறுறாங்க. என்ன பண்ணுறது? ஸோ அப்போ அந்த ஓம்ன்ற உணர்விலே இந்த உடலை விட்டு நாம் பிரிகிறோம். ஓம்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். ஆத்மான்ற உணர்வு தான் அதோடைய அர்த்தம். பக்தியில் எல்லாமே அப்படியே ஒரு மறைமுகமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே நேரடியாக ஆத்மான்ற உணர்வில் இருங்க. அப்போ அந்த ஆத்ம உணர்விலே மேலே போயிடுவோம். மேலேருந்து இந்த பூமிக்கு வரும்போதும் ஆத்ம உணர்விலே தான் இருப்போம் சொர்க்கத்தில் ஃபுல்லாக. அதுதான் ஓம் மூலமாக உலகம் படைக்கப்படுது இல்லையா? இந்த பூமி எப்பயும் இருக்கும், ஆனால் அதன் மீது வாழ்க்கை இருந்தால் தானே அதை உலகம்னு சொல்ல முடியும், இல்லைன்னா அதை வெறும் கிரகம் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த உலகத்தின் தொடக்கம் ஓம், அதாவது ஆத்மா. ஆத்மான்ற அந்த உணர்வில் வந்து தான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோம். அந்த உணர்விலே மீண்டும் இந்த உலகத்தை தொடங்குகிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.